ஒரு படத்துல ஒரு காமெடி சீன் ஒண்ணு வரும், இவன் இன்னும் திருந்தலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். அந்த டைலாக்கு எடுத்துக்காட்டா திமுக காரணங்க தினமும் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுகவுடைய அறிவாலய ஏட்டையா ஆர்.எஸ். பாரதி அவர்கள், இவர் ரொம்ப திமிராதான் எல்லா இடத்துலயுமே பேசுவாரு. அந்த மாதிரியான ஒரு திமிர்த்தனத்துல இப்ப ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கோமணம் கட்டினவன் கூட இதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவான், அவனுக்கும் நம்ம ஓட்டு போட்டு நம்ம மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிர்த்தனத்தின் உச்சத்துல இந்த ஒரு பேச்ச பேசி இருக்கிறாரு. அறிவாலய ஏட்டையா ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ரிக்ஷா ஓட்டும் கூலி தொழிலாளிய கூட கட்சியில சேர்த்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் இருந்த கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காரங்க எல்லாருமே சல்லித்தனமா மேடையில பேசிக்கிட்டு திரியிறாங்க. இல்ல நான் கேக்குறேன், ஏன் உங்க வாரிசு மட்டும்தான் அரசியலுக்கு வரணுமா? அவங்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுப்பீங்களா? ஏன் சாதாரண மக்கள் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா? இதெல்லாம் என்னங்க, என்ன ஆணவத்தின் உச்சம்? அறிவாலய ஏட்டை ஆர்.எஸ். பாரதி பேசுறதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், இதோட ஜென்மத்துக்கு திமுகவால ஆட்சிக்கு வரவே முடியாது. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ள எப்பவுமே ரெண்டு தரப்பு மோதல் இருக்கும். நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் ஒரு கட்சி அழிஞ்சது இருக்கு. ஆனா தன்னுடைய திமிர்த்தனத்தின் பேச்சினால அழிய போற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது திமுக மட்டும்தான்.